Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே பேஸ் பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும், நாலேஜை கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் கீழே வரும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துருங்க. மார்க்கெட்டை வந்து இங்கே மேலே மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் சப்ளையில் செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு சப்ளைக்கே வராமல் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து பை ஆவான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, 2 என்ட்ரி கிடச்சிது. ஆனால் கான்ஃபிடென்ட் இல்லாதனால இந்த இடத்துல என்ட்ரி வந்து நான் கொடுக்கல. ஸோ எங்கே என்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே தான் வந்து இப்போ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்டுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கிற இந்த விக்கில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த விக்கில் இப்போது என்ட்ரி வந்து இந்த இடத்துல இப்போ பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே எஸ்எல். ஸோ டிபி எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரேட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட். இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா 50% தான் இந்த இடத்துல நான் என்ட்ரி போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 50% மட்டும்தான் என்ட்ரி வந்து போட போகிறேன். இதில் எகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறேன். ரீசன் மார்க்கெட் இப்போ மேலே இருந்து ஒரு சப்ளை கண்ட்ரோலில் கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த டிமாண்ட் பிரேக் ஆகலாம், இதுவும் பிரேக் ஆகலாம். ஓகேங்களா? இதுவும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு போயிட்டு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்படி இருந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகிறான் அப்படின்னா நமக்கு ஒரு டைரக்ட் என்ட்ரி மிட்டிகேட் ஆகணும். இதுதான் வந்து பிளான். ஸோ டைரக்ட் என்ட்ரியில் 50% ஆர்டரும் கன்ஃபர்மேஷனில் 50% ஆர்டரும் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இன்னும் மிட்டிகேட் பண்ணல. ஸோ மார்க்கெட் ஸ்டில் இங்கே தான் இருக்கான். ஸோ கீழே வந்து மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ இந்த 15 மினிட்ஸில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுக்கு 5 மினிட்ல நமக்கு ஒரு ஹை எடுத்தால் நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஹை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹை. இந்த ஹை எடுத்தால் பை பண்ணலாம். நமக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணாமலே மேலே போய் இந்த ஹை எடுக்கிறான்னா பை வந்து பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கீழே வந்து இங்கேருந்து பை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூரோ யூஎஸ்டியில் வந்து பார்த்தோம். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒயில் இங்கே இந்த சப்ளையில் செல் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் செல் சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு 5 மினிட் வந்து போகிறோம். ஸோ இந்த இடத்துல 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த லோவை எடுத்து இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தான். பட் நான் வந்து எடுக்கல, நான் அப்டேட்டும் பண்ணலை. இந்த இடத்துல செல் போங்கன்னு சொல்லலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருந்தாங்க. போனவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக இந்த லோ வரும்போது எல்லோரும் பிரேக் ஈவன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பிரேக் ஈவன் நமக்கு ப்ராப்பராக கொடுக்கல, இருந்தாலும் பிரேக் ஈவன் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. டிமாண்டை வேறு கண்ட்ரோல் எடுத்திருந்தான். ஓகேங்களா? ஏன்னா மேனிப்புலேஷன் பண்ணணும் மார்க்கெட். ஸோ ஸ்டில் நமக்கு 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹண்ட் பண்ணுறான். ஓகேங்களா? ஹண்ட் வந்து நடக்குது. ஸோ லண்டனை இப்போ ஹண்ட் பண்ணியிருக்கான். இப்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். நமக்கு எது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த லோ தான் வந்து கன்ஃபர்மேஷன். இந்த லோ எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தால் கண்டிப்பாக அந்த லோ எடுக்கும். ஏன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஸோ இதை லிக்விடிட்டியாக பேஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இப்படி வந்து எடுக்கும்.
எடுத்துச்சு அப்படின்னா நம்ம மேலே ஏதாவது சப்ளை வந்து நம்ம எடுத்து இங்கேருந்து செல் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். இப்போதைக்கு இருக்கிற பிளான் இதுதான். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜிபிபி ஜேபிஓவில் நம்ம என்ட்ரி வந்து போடலை. நம்ம சொல்லியிருந்தது இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் நான் வந்து என்ட்ரி போகல. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து டிமாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று மட்டும்தான் டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு எகெயின் கீழே வந்துட்டான். ஸோ நான் இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்து கீழே இந்த டிமாண்டுக்கு வரும், இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் செல் போகணும்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான்னா, மறுபடியும் மேலேயே போயிட்டான். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லோ ஒரு சூப்பரான லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா, கண்டிப்பாக இந்த லோ வந்து எடுப்பான். எடுத்துட்டு மார்க்கெட் கீழே போவான். அதனால் ஜிபிபி ஜேபிஓவில் நமக்கு என்ட்ரி வேண்டாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ ஜேபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்ளையில் ஒரு கவுண்டர் என்ட்ரி கொடுத்துருந்தேன். கவுண்டர் எப்பயுமே கான்ஃபிடென்ட் கிடையாது. ஓகேங்களா? கவுண்டரில் எப்பயுமே நம்ம வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு வெளியே வர்றது பெட்டர். ஸோ இந்த டிமாண்டில் வந்து பை ஆகும்னு சொன்னேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் மேலே ஒரு பிரேக் வந்து நடந்திருக்கு. சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதனால இந்த சப்ளையில் நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்னா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ஸோ கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொன்னேன். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ரீஃபண்ட்மெண்ட். இதுவும் ப்ராப்பரான ரீஃபண்ட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி ஃபெயிலியர் பண்ணுறான். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு ஏதாவது சோச் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சோச் இல்லை. ஸோ நமக்கு 15 மினிட்ஸில் பிரேக்கும் பண்ணுறான். அதனால் 15 மினிட்ஸை விட்டுட்டு நம்ம இந்த லோவை வந்து எடுக்கலாம். இந்த லோ எடுத்ததுக்கான ரீசன் நமக்கு இங்கேயே பிஓஎஸ் வந்து கம்ப்ளீட். ஸோ அடுத்த பிஓஎஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போது லோ வந்து இதுதான். அதுவும் இல்லாமல் ஏஷியனோட ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டியும் இருக்குது. ஏஷியனுக்குள்ளே இருக்கிற லிக்விடிட்டி யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏஷியனில் இருக்கக்கூடிய பையர்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த லோவில். ஸோ அந்த லோ வந்து லண்டன் வந்து எடுத்துட்டான். அப்போது இந்த லோவை லண்டன் எடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். இருந்தாலும் ரிஸ்க் தான், கவுண்டர். ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்குமே டிபி வந்து செட் பண்ணலாம் 1:18. பட் இது கவுண்டர் அப்படின்றனால ப்ரீவியஸ் லோ இதில் செட் பண்ணுறது பெட்டர் 1:12 இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த என்ட்ரி வந்து டிஸ்கார்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நானும் வந்து இங்கே என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய செட்டப்ஸ். பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வந்து யூரோஎஸ்டி இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஆக்சுவலாக நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்றனால இந்த இடத்துல என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல டிமாண்டில் என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இங்கே ஓகேங்களா, கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட எஸ்எல் கிட்ட வந்துட்டான். ஆனால் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா, கிட்ட வந்துட்டான் ஆனால் எஸ்எல் ட்ரிகர் ஆகலை. ஸோ இங்கேருந்து இந்த ஹை வரைக்கும் டிபி வந்து செட் பண்ணியிருந்தோம். ரைட்டா? ஸோ மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு நம்ம எஸ்டர்டே வீடியோவில் சொன்ன மாதிரி 50% ஆர்டர் வந்து நமக்கு வந்து மிட்டிகேட் பண்ணி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 5 மினிட்ல நம்ம என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதை விட்டுறலாம். ஸோ 5 மினிட்ல நமக்கு இது வந்து ஹை. ஓகேங்களா? இது ஹை, இது வந்து லோ. நமக்கு பிஓஎஸ் பண்ணி சோச் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? பிஓஎஸ் பண்ணி மேலே சோச் வந்து பண்ணிட்டான். அப்போ நம்ம வந்து பையின்னு எடுத்தோம்னா 2 பிளாக் தான் இருக்குது. இது ஒன்று இருக்குது, அடுத்தது இது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது 2 இதில் தான் நம்ம வந்து பை வந்து போகணும் அடுத்த என்ட்ரிக்கு. ஸோ இந்த என்ட்ரி நான் வந்து டிஸ்கார்டில் கொடுத்துட்டேன், இங்கே வந்து பை போங்கன்ட்டு. ஆனால் நியூஸ் வந்து வந்துட்டதுனால நான் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு சேஃபாக வந்து போங்க அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இங்கே போட்ட என்ட்ரி வந்து மிட்டிகேஷன் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஸோ ரன்னிங்கில் இருக்குது. அடுத்த என்ட்ரி இங்கே. ஸோ நியூஸ்ன்றனால நம்ம ஒரு சேஃபாக இருக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ 2 டிமாண்டில் இப்போ ஃபஸ்ட்டு டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து சோச், இது லோவை கட் பண்ணியிருக்கான். நமக்கு பை போகணும் அப்படின்னா இங்கே பை போகிறது பெட்டர், இங்கேயும் பை போகலாம். ஸோ இதுலேயும் பை போகலாம், பட் இது ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது, இது ப்ராப்பர் ஃப்ளிப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஃபெயில் ஆகலாம். அதனால நம்ம இந்த இடத்துல ஒரு பை வந்து இப்போ போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல பை. ஸோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது மிட்டிகேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் லோ வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு கீழே நம்மளுடைய எஸ்எல் இருந்தாலே போதும், இங்கே இருந்தாலே போதும். ஓகேங்களா? சரி, கொஞ்சம் குயிக்காக எவ்வளோ எஸ்எல் இருக்குது எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்குது, அதனால் ஈரோ யூஎஸ்டி நம்ம $100 வந்து ரிஸ்க் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 0.232524. ஓகே, 2.24 நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி வந்து போடணும். 2.24. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட்லேயும் ஒர்க் ஆகலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற இது மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மார்க்கெட் வந்து டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து கரண்ட்லேயே நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி போட்டேன். ஸோ இங்கே வந்து விழுந்திருக்கு இந்த இடத்துல. எதுக்கு நான் இப்படி அவசரப்பட்டு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் சேம் ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து $130 வந்து ரிஸ்க் ஆனாலும் எனக்கு வந்து லோ ரிஸ்க் தான். இந்த இடத்துல நான் வந்து 100, இங்கே வந்து 100க்கு வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். ரைட்டா? $100 வந்து செட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மேலே அப்படின்னா இது வந்து ஒரு 120, 130 வந்து வரலாம். ஸோ ஏன்னா இதில் இருந்தே பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த லோவுக்கு வரமாட்டான். ஓகேங்களா? ஸோ டிபி வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே இடத்துல டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ட்ரி எப்படி இருக்குது? 1 மினிட்ல என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லாட்டுக்கு தான் நான் என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த என்ட்ரி வந்து மிட்டிகேஷன். ரைட்டா? இந்த என்ட்ரி வந்து மிட்டிகேஷன். ஸோ இங்கே இருக்கிற சேம் லாட்டை தான் நான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இப்போது இங்கே இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா 1:18.59. ஓகேங்களா? 1:18.59 வந்து வருது. ஸோ ப்ரீவியஸாக ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ப்ரீவியஸாக என்ட்ரி போட்டிருந்ததும் 1:18. அப்போது ப்ரீவியஸான என்ட்ரியும் இப்போ இருக்கக்கூடிய என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1:38, 35 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி நம்மளால் இவ்வளோ தான் போட முடிஞ்சுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு பெரிய என்ட்ரி இந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த கேண்டில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்கு. ஸோ 5 மினிட்ல நம்ம இந்த இடத்துல இந்த டிமாண்டில் என்ட்ரி போடணும். ஓகேங்களா? நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம ஆஃப் என்ட்ரி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த டிமாண்டில் ஆஃப் என்ட்ரி போட்டுட்டு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா ஒரு ஆஃப் என்ட்ரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆஃப் என்ட்ரி நம்ம போட்டோம், மிட்டிகேட் பண்ணிட்டான். கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ல, 1 மினிட்ல கிடையாது, 5 மினிட்ல பிஓஎஸ் பண்ணியிருக்கான், சோச் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அடுத்தது இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ட்ரியை போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போட்டுறணும். அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு
இன்னொரு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா அது கிடைக்காது. நான் எதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் டைம் ஓகேங்களா? ஹை இம்பேக்ட்டா ஆகலாம். ஸோ, நியூஸ் டைம்ல தான் மார்க்கெட் வந்து இங்க மேல வந்து போயிருக்கான். இப்போ நியூஸ் டைம்ல வேகமா மேல போயிட்டான். அப்ப இந்த டிமாண்ட்ல நம்ம பை வச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், மறுபடியும் வேகமா வந்து கீழ அடிச்சிரலாம். அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சேஃபா வந்து இந்த இடத்துல பை வந்து போங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப என்ன பண்ணியிருக்கான் நமக்கு? இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு, இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. 2மே வந்து பாசிபிள்ஸ் தான். இப்படி கூட என்ட்ரி போட்டுறலாம். இப்படி என்ட்ரி போட்டா கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ, இப்போ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மேல வந்து போயிட்டுருக்கான். ஸோ, நம்ம கொஞ்சம் மேல என்ட்ரி ஆக்சுவலா இங்க எடுத்தனால நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஹை வந்தா க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதாவது பிரேக் ஈவன் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த ஹை வந்தா பிரேக் ஈவன் பண்ணலாம். ஸோ, இந்த ஹை வந்ததுக்கப்புறம் நம்ம பிரேக் ஈவன் பண்ணி விட்டுறலாம். ஸோ, 2 ஆர்டர் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, 2மே லாஸ் ஆனாலும் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ, இதில நம்ம எப்படி என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய என்ட்ரில நான் போடுற லாட்ட விட 50% தான் என்ட்ரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலா 1% வந்து இந்த ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே வீடியோல. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கக்கூடிய என்ட்ரில நான் என்ன பண்ணியிருந்தேன் 0.5% 5% வந்து ரிஸ்க் எடுத்து நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இப்போ இந்த இடத்துல ரிமைனிங் இருக்கக்கூடிய 0.5% வந்து ரிஸ்க் எடுத்து என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஒரு என்ட்ரி பிரேக் ஈவன் ஓகேங்களா? அப்போ இந்த 0.5% தூக்கிருவோம். ஒரு என்ட்ரி தான் இப்போ நமக்கு ரிஸ்க்ல இருக்கு. ஒரு என்ட்ரி பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. அதோட எஸ்எல் எடுத்து என்ட்ரி மூவ் பண்ணியாச்சு. எங்கன்னா இந்த இடத்துல. ஸோ, இந்த ரீஃபைன்மெண்ட்ல இருங்க அதையும் நான் காட்டிடுறேன். எஸ்டர்டே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த விக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா? ஸோ, கண்டிப்பாக எல்லாரும் அந்த வீடியோ போய் பாருங்கள். நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ, இந்த இடத்துல நம்ம அது எஸ்எல் ரொம்ப கிட்ட வந்துட்டான். ஆனால் ஹிட் ஆகலை ஓகேங்களா? ரொம்ப கிட்ட வந்துட்டான். நான் ஆக்சுவலாக வந்து எஸ்எல் அடிச்சிருச்சுன்னு தான் நினச்சிட்டேன். ஸோ, ஆனால் நமக்கு வந்து ஹிட் ஆகலை. ஓகே. இந்த இடத்துல 1:20 சம்திங் 20 24 ஆக்சுவலாக 24 கிடையாது 22 தான் இருந்தது. அப்போ எஸ்எல் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இருக்கு. ஓகே. இங்கே இருக்கு ரைட். இந்த இந்த என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு இங்கே 1:22 என்ட்ரி வந்து இதை பிரேக் ஈவன் பண்ணியாச்சு ஓகேங்களா? இப்போ இந்த என்ட்ரி நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து நம்ம போட்டிருக்கோம். இது 1 மினிட் 1 மினிட்ல இங்கே நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா பிரேக் ஈவன் வந்து ஸ்டில் வந்து கிடையாது. ஸ்டில் பிரேக் ஈவன் கிடையாது இன்னும் ஓகேங்களா? அதனால இது வந்து இன்னும் பிரேக் ஈவனில் இல்லை. பிரேக் ஈவன் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 என்ட்ரியும் வந்து நமக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டுக்கு போகும். இப்போதைக்கு ஒரு என்ட்ரி தான் நமக்கு பிரேக் ஈவன், இன்னொரு என்ட்ரி பிரேக் ஈவன் இல்லை. ஸோ கரண்ட்டில் அப்படியே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கான் ஓகேங்களா? ஸோ டிபி வந்து ஹிட் ஆகுறான் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரேடில் மட்டுமே ஃபஸ்ட்டு ட்ரேடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் மட்டுமே நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $2K வந்து ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஓகேங்களா? $2K ப்ராஃபிட். பட் அதோட ரிஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100. லாஸ் ஆனால் $100, ப்ராஃபிட் வந்தால் $2000 வந்து ப்ராஃபிட் வந்து வரும் ஓகேங்களா? சரி, இப்போது இந்த என்ட்ரியோட டிபி வேல்யூ எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துடலாம். ப்ராஃபிட் லெவல் ஸோ 1897. ஆக்சுவலாக இங்கே இதில் நான் போட்டிருக்கிற லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2.57 ஓகேங்களா? 2.57 வந்து போட்டிருக்கேன். 2.24 வந்து சொல்லியிருந்தோம். 2.57 ஸோ கரண்ட் ப்ரைஸில் கொடுத்ததுனால இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து அதிகமாக போடலை. இந்த இடத்துல அப்படி நான் உடனே பை கொடுத்து ஏன்னா மார்க்கெட் வந்து வேகமாக மேலே போயிட்டு இருந்தனால உடனே பை கொடுத்தனால இந்த லாட்டை நான் இப்படியே விழுந்துருச்சு ஆக்சிடென்ட்லி. ஓகே பரவாயில்ல. அது லாஸ் ஆனால் கூட நம்ம ரிஸ்க்குள்ளே தான் லாஸ் ஆகும். அப்போது ஃபஸ்ட் என்ட்ரிக்கு $2000, இதுக்கும் 2176. அப்போது அரௌண்ட் $4000 வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஆனால் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது ஓகேங்களா? நமக்கு போயிட்டு இந்த ப்ராஃபிட்டோட ரேஞ்சை போய் தொட்டால் தான் நமக்கு ப்ராஃபிட், இல்லைனா நோ ப்ராஃபிட் ஓகேங்களா?
ப்ராஃபிட்டோட ரேஞ்சை போய் தொடணும். தொட்டால் தான் வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. அது வரைக்கும் இப்போது மார்க்கெட் வந்து இது எஸ்எல் வந்து அடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து எஸ்எல் அடிக்கிறான் அப்படின்னா லாஸ் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து லாஸ் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு $120 வந்து லாஸ் வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த என்ட்ரி இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் மேலே போகிறான்னு. எனக்கு வந்து டிபி போகணும், இந்த டிபி போய் அடிக்கணுன்றது எனக்கு வந்து ட்ரேடிங்கில் அது நிச்சயமே கிடையாது. டிபி அடிக்கணும் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொய்யான விஷயந்தான். நமக்கு வந்து நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் மூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்டர் வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் பண்ண முடியும். இப்போது பிரேக் ஈவன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை எடுத்து இங்கே மூவ் பண்ணணும். நான் என்ட்ரி போயிருக்கிறது இங்கே, இந்த இடத்துல என்ட்ரி இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த கேண்டலுக்கு இப்போ எஸ்எல் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இதை கொண்டு போய் இங்கே நான் வைக்கக்கூடாது. ரூல்னா ரூல், அவ்வளோதான். இல்லைனா இங்கே வைக்கலாம், இங்கே தாராளமாக வைக்கலாம். ஏன்னா இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா இந்த டிமாண்டோட என்ட்ரி பாயிண்ட்டில் வைக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி நெக்ஸ்ட் பிரேக் ஈவன் இப்படி தான் நான் வந்து வச்சாகணும். அப்போ இப்படி வைக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு $10 $15 வந்து லாஸ் வந்து இருக்கும். அப்படி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு $20 வந்து லாஸ் ஆகும். அவ்வளோதான். ஆனால் ப்ராஃபிட் போச்சுன்னா $4000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ப்ராஃபிட் போகிற வரைக்கும் இது ப்ராஃபிட் ட்ரேட் கிடையாது. ஓகேங்களா? லாஸ் ஆகலாம். சரி, ஓகே. மார்க்கெட் மேலே போக தான் சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது கோல்டு. நம்ம கோல்டில் பண்ணலை. கோல்டு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணல, இந்த பிரேக் ஈவனுக்கு வந்துட்டான். இன்னும் ஸ்டில் பிரேக் பண்ணாமல் தான் இருக்கான். இந்த சப்ளை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் செல்லில் தான் இருக்குது. ஸோ கோல்டு கண்டிப்பாக இந்த இடத்துல பெரிய மேனிப்புலேட் பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த இடத்துல நான் எந்த ஒரு மூவும் பண்ணல, கோல்டை விட்டுட்டேன். ஏன்னா கோல்டு பை போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 4 ஹவரில் இங்கே சப்ளையில் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறான். மார்க்கெட் வந்து சடனாக கீழே வராமல் இந்த இடத்துல ஒரு கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கான். இதிலே வந்து தெரிஞ்சிருச்சு சப்ளையில் வந்து பவர் இல்லை அப்படின்றது. ஸோ மார்க்கெட் மேலே போகும் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஸ்டில் அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த லோவை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். அடுத்த செல் வந்து எங்கே இருக்குன்னா இந்த சப்ளையில் இருக்குது. வேறு எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, இந்த சப்ளையில் இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதில் என்ட்ரி வந்து போட்டிருக்கோம், நியூஸ் வந்துட்டான். ஸோ நியூஸ் வராமல் இருந்திருந்தா மார்க்கெட் அப்படியே மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து என்ட்ரி எடுத்திருக்கும். நியூஸ் வந்தனால வேகமாக கீழே போயிட்டான். இந்த நியூஸ் வந்தனால நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இங்கே சூப்பரான லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? சூப்பரான லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ எகைன் இந்த சப்ளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மறுபடியும் என்ட்ரிலாம் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நியூஸ்லாம் முடிஞ்சு இம்பேக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்க, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் செல் ஆயிடுவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ செல் வந்து ஆகிறான். நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா நம்மளோட ரிஸ்க் ரிவார்டை ரொம்ப சூப்பராக பெட்டராக மாற்ற முடியும். அதுக்கு தான் நம்ம இப்போது ட்ரை பண்ணோம். இன்னும் மார்க்கெட் மேலே வரல. மேலே வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து கன்ஃபர்மேஷனில் அந்த இடத்துல செல் வந்து எடுக்க முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் இந்த இடத்துல ஹிட் பண்ணிவிட்டு இங்கே சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ அந்த சோச் கொடுத்த இந்த கேண்டலில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிருக்கு. நியூயார்க் கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிருக்கு. ஸோ அப்போது இதில் நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. நியூயார்க் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிருக்கான். அப்போது நமக்கு இந்த இடத்துல சப்ளை ஒர்க் ஆகலாம். அப்போ இந்த சப்ளைக்கு நமக்கு லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு லிக்விடிட்டி இல்லை. அப்போது லிக்விடிட்டின்றது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க்கோட ஹை தான் லிக்விடிட்டி. அப்போ இந்த ஹை லிக்விடிட்டி அடித்தானா மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளைக்கு தான் மார்க்கெட் வந்து போகும். ஓகேங்களா? அப்படி இதுதான் நடக்கும் அப்படின்றது, இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைவும் ஒர்க் ஆகலாம். ஸோ நியூயார்க்கில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஒரு க்ரீன் ஃப்ளாகை கொடுத்துட்டு இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். 5 மினிட்
5 மினிட். ஓகே. இது ஃபெயிலியர் ஆயிரும். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் குடுத்தா ஒரு சின்ன லாட்ட போடலாம். ஃபெயில் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லாட்ட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா நம்ம என்ட்ரி இதுவும் குடுத்துருந்தோம். ஸோ இன்னும் வரல மார்க்கெட். நியூயார்க்கு வந்திருக்கான். ஸோ இது வந்து லோ எடுத்திருக்கான். இந்த இடத்துல இது பிஓஎஸ் அப்படின்னாலும் மார்க்கெட் இந்த ஹையை எடுத்திருக்கான். நியூயார்க் இந்த ஹையை அடிச்சுட்டு கீழே போயிருக்கான். ஸோ நமக்கு ஸ்டில் வந்து இந்த சப்ளை தான். இந்த சப்ளைல தான் நமக்கு செல் இருக்குது. நடுவில் இந்த நியூயார்க் வந்திருக்கு, இதை யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹையை அடிச்சிருக்கான். அப்படி நம்ம இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது இது ஓகே தான். இது வந்து ஒர்க் ஆகலாம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுறான் இந்த டைம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போய் இதெல்லாம் அடிச்சுட்டு மேலே போயிடுறான். ஸோ இந்த நியூயார்க்குக்கு லிக்விடிட்டி இல்லை. அப்போது இது ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ 5 மினிட் போகலாம். 5 மினிட்லாம் நல்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளையில் ஸ்டில் அதே செல்லு தான். அப்படியே நம்ம என்ட்ரியை போட்டு விட்டுறலாம். ஸோ இதுதான் வந்து மூமெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்போது நம்ம ஓகே. அப்போ இந்த ஆர்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் ஈவன் பண்ணலாம். என்னோடய எஸ்எல்லை இங்கே வைக்க போகிறேன். ஆக்சுவலாக என்ட்ரி எடுத்த இடங்க இங்கே இருக்குது. இந்த இந்த இடத்துல என்ட்ரி இருக்குது. இப்போ எஸ்எல்லை நம்ம இங்கே இருந்த எஸ்எல்லை அப்படி இங்கே கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் கீழே எப்படி ஸ்ப்ரெட்டுக்காக, ஸ்ப்ரெட் இருக்காது, ஸ்ப்ரெட்டு 0 ஸ்ப்ரெட் தான், இருந்தாலும் கொஞ்சம் கீழே ஒரு 2.3 பாயிண்ட் வந்து செட் பண்ணி இதை விட்டுறலாமா? ஓகே. இப்போது 2 என்ட்ரியும் சேர்ந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்து $800 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்து ஓடிட்டுருக்கு. சரி, ஓகே. ஓகே, இதோட பிரேக் ஈவன் வந்து நம்ம பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ட்ரேட். ஸோ டிபி போகட்டும், டிபி போய் ஹிட் ஆகட்டும். ஸோ இந்த வீடியோவில் முடிக்கும்போது டிபி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து டிபியை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லை, டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ முடிஞ்சிருச்சு, டைம் எடுக்குது அப்படின்னா 2 டிபியும் ஹிட் ஆனதை நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. $4,000 $4,200 சம்திங் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ 2 என்ட்ரியுமே பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 2மே ரிஸ்க் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்ட்டு. கோல்டு வேண்டாம். யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகே, இதுதான் வந்து பிளான். இப்போ நான் சொன்ன பிளான்லாம் அப்படியே பார்க்குறத விட்டுட்டு அப்படியே உங்களோட சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஏன்னா டைம் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அது முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குட்டியாக ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசிடுவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகலாம், ஆனால் மார்க்கெட் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். வீக்லி அனாலிசிஸ்லாம் போய் பாருங்கள். இந்த வீக்கோட வீக்லி அனாலிசிஸ் பாருங்கள். இந்த டிமாண்ட் வந்து டிமாண்டாக இருந்தாலும் இது ஃபெயிலாக தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் என்ட்ரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் போயிட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு நல்லா மேலே போயிட்டான். ஓகேங்களா? அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டான். அப்போது நம்ம பை போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பை வந்து போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பை போட்டிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போனதுக்கு நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துருச்சு. இப்போ பிரேக் ஈவன் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், மார்க்கெட் கீழே வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இங்கே கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்டுக்கு வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. டிமாண்டை பார்த்துக்குங்க.
ஸோ இந்த 2 டிமாண்டுக்கு வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு மார்க்கெட் பிரேக் ஈவன் பண்ணதுக்கப்புறம் பிரேக் ஈவனை ஹிட் பண்ணுறான் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து கீழே வர்றதுக்கான ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போது மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. நமக்கு ஸ்டில் இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கல. இங்கே உள்ளே போட்டிருக்கிற இந்த டிமாண்ட்ஸுக்கு வந்தால் தான் நமக்கு என்ட்ரி. இந்த டிமாண்ட்ஸுக்கு வந்துச்சுன்னா நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு கரண்ட் ப்ரைஸில் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். இது வந்து மார்க்கெட் மேலே போயிட்டதுக்கப்புறமா இந்த ஹை எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம எஸ்எல் வந்து எஸ்எல் வந்து இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி வந்து இங்கே போயிருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் கரண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆனனால நம்ம என்ட்ரி இங்கே போயிடுச்சு. அப்போது இந்த என்ட்ரி நமக்கு ஒரு பிரேக் ஈவன் என்ட்ரியாக இருந்திருக்கணும். 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டாக இருந்திருக்கணும். ஸோ இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம இங்கே மேலே போட்டோம். இந்த இடத்துல மேலே என்ட்ரி போட்டோம். லாட்டு கொஞ்சம் அதிகமாக என்ட்ரி போட்டோம் ஆக்சிடென்ட்லி. ஸோ அது இல்லாமல் நம்ம எஸ்எல் இங்கே வச்சு இங்கே வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எஸ்எல் வந்து வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துட்டதுக்கப்புறமா நம்மளோட எஸ்எல்லை இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு லாஸ் அப்படின்றது நம்ம போட்ட லாட்டை விட நம்ம ஆக்சுவலாக எடுத்த எஸ்எல்லை விட ஒரு 50% நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம். இங்கேருந்து 50% கிட்ட மேலே கொண்டு வந்துட்டோம். இதில் வந்து நமக்கு இப்போது மார்க்கெட் லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு போகலாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லி லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் போகும் அப்படின்னு சொன்னேன். நமக்கு இங்கேருந்தும் போகலாம்ன்றனால என்ட்ரி வந்து போட்டேன். சரி, ஓகே. இதில் வந்து நம்ம லாஸ் வந்து பண்ணியிருக்கோம். லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ $95 வந்து லாஸ். ஸோ $95 வந்து லாஸ். ஸோ நம்ம என்னால் லாஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா $130 என்னால் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து $100 வந்து நான் பிளான் பண்ணேன். அந்த $100க்கும் ஒரு $5 கம்மியாக தான் லாஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளோட இந்த லாஸ் வந்து ரூலில் தான் இருக்குது. ஸோ ரூலில் இருக்கிறவர்களும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து போட்டுட்டோம். இப்போ அது மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங்கில் இருக்கான். ஸோ இந்த இடத்துல என்ன லாட்டு போட்டோமோ அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேம் லாட்டு தான் போட்டிருக்கோம். சேம் ரிஸ்கில் அதே ரிஸ்க் தான். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? இது வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிட்டான். இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த லோ வரும்போது நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரேக் ஈவனில் எனக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $2 வந்து லாஸ். ஓகேங்களா? 2.5 அரௌண்ட் $3 வச்சுங்களேன். $3 வந்து லாஸ். ஓகே, அப்போது நமக்கு ஒரு என்ட்ரி எஸ்எல், இந்த என்ட்ரி எஸ்எல், இந்த எஸ்எல்ன்றதும் பிரேக் ஈவனாக தான் இருந்திருக்கணும். நம்ம வந்து இங்கே என்ட்ரி போகிறதுக்கு பதிலாக கரண்ட் ப்ரைஸில் போனனால நமக்கு ஒரு எஸ்எல் ஆகிடுச்சு. இது பிரேக் ஈவனாக இருந்திருக்கணும். இது வந்து கரெக்ட். இது பிரேக் ஈவன் தான் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் $2 வந்து லாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு $2 தான் லாஸ் இருந்திருக்கணும். ஸோ வந்து நம்ம $95 வந்து லாஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நமக்கு நம்மளோட ரூலில் தான் இருக்குது லாஸ். சரி, அப்போது இந்த 2 என்ட்ரியும் விட்டுறலாம். இப்போது இங்கே வந்து என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த என்ட்ரி நமக்கு டிபி ஹிட் ஆகுது அப்படின்னா சேம் அதே டிபி தான் வந்து வச்சுருக்கேன். சேம் இந்த ஹை டிபி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்படி இந்த என்ட்ரி டிபி ஹிட் ஆகுது அப்படின்னா நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் பிளான் பண்ணது இப்படி என்ட்ரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த மாதிரி என்ட்ரி. ஸோ இப்படி என்ட்ரி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ மிட்டிகேட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து டிபி ஹிட் ஆச்சு அப்படின்னா இதுலேயும் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $2,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். $2,000. ஓகேங்களா? ஓகே, என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வந்து ரன் பண்ணணும் அப்படின்றது பிளான். பட் மார்க்கெட் ஒரு பிளான் வச்சுருக்கு. ஸோ அதில் வந்து எல்லாமே ஹிட் பண்ணிவிட்டு இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த
டிமாண்டில் இப்போ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் இருக்கான். ஓகே, இது டிபி போச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது பிரேக் ஈவன் வந்து நம்ம பண்ணணும். நம்ம எடுத்த ஆர்டரை நம்ம மேனேஜ் பண்ணி வச்சா நம்ம வந்து சேஃபர் சைடில் இருக்கலாம். அப்போது இப்போதைக்கு இது எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணலாம். ஸோ மஸ்ட்டு இதை எடுத்தால் தான் பிரேக் ஈவன் பண்ண முடியும். ரூல் இதை எடுக்கணும். இதுதான் பிரேக் ஈவன். நம்ம நைட் மார்க்கெட் அப்படின்றனால செஷன்ஸ் கிடையாது. இப்போ அரவுண்ட் 11:15 ஆகுது டைம் நைட்டு. ஸோ ஒரு சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக இந்த ஹையில் நம்ம பிரேக் ஈவன் வந்து பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். நான் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் போயிட்டு பிரேக் ஈவனை எடுத்து விட்டாலும் விடுவேன். வீடியோவில் சொல்லும்போது பிரேக் ஈவன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மார்க்கெட் கொஞ்சம் கீழே வருது, அப்போ சினாரியோ பார்த்து பிரேக் ஈவன் பண்ணாமலும் விற்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது. அப்படி இப்படியே மேலே போயிட்டு டிபி போய் ஹிட் பண்ணுறான் அப்படின்னா $2000 அசியூம் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது லாஸ் வந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது. லாஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு நார்மலான விஷயந்தான். ஓகேங்களா? லாஸ்ன்றது இல்லாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ன்றது நார்மலான விஷயம். லாஸுக்கு பயப்படக்கூடாது. லாஸ் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ரூல்ஸில் லாஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸில் இருக்கிற லாஸை நம்ம கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு எஸ்எம்சியில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் சொல்கிற ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி லாஸ் இவ்வளோ தான், லாஸோட ரூல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக ஒரு பிளானை போடுறோன்னா லாஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த லாஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், லாஸ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம், லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகணும், அப்படி லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான்ஸ் வந்து இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்து ட்ரேட் எடுக்கிறோன்னா நம்ம வந்து சர்வே ஆயிடலாம், சம்பாரிச்சிடலாம், உழைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? லாஸை பார்த்து பயப்படக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $100 வந்து ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ இந்த டைம் வரைக்கும் $97 வந்து லாஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இன்றைக்கி லாஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ ரன்னிங் ப்ராஃபிட்டை கூட நான் க்ளோஸ் பண்ணாலும் $100 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். ஒரு கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்து வரும், லாஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி இங்கே பை கொடுக்குதுன்னா இந்த இடத்துல பை எடுத்துகிட்டு இங்கே போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி லாஸ் பண்ணேன், அதை மட்டும் கவர் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ட்ரேடு போடுறதுக்கு ஏன் போடணும்? அதுக்கு போடாமலே இருக்கலாமே. ஸோ இங்கே ஸ்ட்ராட்டஜி இங்கே பை கொடுக்குது அப்படின்னா இது ஒரு ஜாக்பாட் பையாக கூட இருக்கலாம். மார்க்கெட் நல்லா மேலேயும் போயிட்டு பெரிய ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம். லாஸ்ன்றது $95 அண்டு $2 நமக்கு 97லேருந்து 98க்குள்ளே இருக்கும். ஆனால் ப்ராஃபிட்ன்றது 2000 இருக்கும்ல. ஸோ ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி பிளைண்டாக உள்ளே இறங்கி ட்ரேட் பண்ணணும். பயப்படாமல் ட்ரேட் பண்ணணும். இப்போ இதுவும் லாஸ் ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகிட்டு போகுது, அடுத்த ட்ரேடில் பிடிச்சிடலாம். லாஸ்ன்றது நார்மலான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? நீங்கள் எடுக்கிற ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு பேட் ட்ரேடெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எடுத்த ட்ரேடு லாஸ், அவ்வளோதான். பைக் ஓட்டிகிட்டு போகும்போது பஞ்சர் ஆகும், பஞ்சர் ஆகாமல் பைக் ஓட்டிகிட்டு போக முடியாது. ஸோ பஞ்சரு பயந்துட்டு பைக்கை வந்து ஓட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா? அதேமாரி தான் லாஸ்ன்றது சின்ன விஷயமா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு ட்ரேடு பண்ணாலே போதும். ஓகே, அடுத்தது கோல்டு நம்ம பண்ணலை இன்றைக்கி. யூஸ்ட் ஜேபிஒய். ஸோ இன்னும் சப்ளைக்கு வரல, வந்தால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 5 மினிட்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜிபிபி ஜேபிஓ இன்றைக்கி பண்ணலை நம்ம. ஆமாம், அப்போது ஹீரோ ஜேபிஒய்
நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, பட் வரல. வருவான், கண்டிப்பாக வருவான். நாளைக்கு எப்போ வேணாலும் வரலாம். அடுத்தது யூஎஸ்டி செஃப் பண்ணலை, ஜிபிபி செஃப். ஓகே, இதில் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கேன், இங்கேருந்து பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இந்த சோச்சுக்கு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அது என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாமா? ரெண்டு சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால தான் இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள், இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்திருக்கான், கன்ஃபர்மேஷன் எதாவது கொடுத்துருக்கானா பார்ப்போம். அப்போது லோ, இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய்ட்டு டிமாண்டை வந்து பார்க்கலாம். டிமாண்டை பார்த்து அதில் பை வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே டிமாண்ட் இருக்குது, கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆனால் இது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? இது ஃபெயிலியர் ஆயிரும். அதனால தான் நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல இதில். ஏன்னா ஃபுல்லாக இது லிக்விடிட்டி தான். மார்க்கெட் லோ வந்து அடிக்க தான் சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடிச்சிட்டான். சரி, இப்போது 4 ஹவர்னுடைய டிமாண்டு, 4 ஹவர்னுடைய டிமாண்ட். ஸோ 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே தான் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவர் டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? சரி, 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம், இதை நம்ம இப்படி எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ நம்ம கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்படி எடுக்கிறது தான் பெட்டர். அப்போது இப்போ 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் நம்ம எடுத்த டிமாண்டுக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்கா? ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போது நம்மளோட கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸில் நம்ம வந்து பார்ப்போமா? இந்த இடத்துல பிரேக் பிரேக் இந்த டிமாண்டில் பை. டிமாண்டுக்கு நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு லிக்விடிட்டியும் இல்லை. அப்போது ஓவரால் லிக்விடிட்டி அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கான்? லோவை சூப்பராக பிரேக் பண்ணியிருக்கானே. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது, வெளியே போக வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி சரியாக நான் ட்ரேட் பண்ணல. ஸோ இந்த லோ வந்து சூப்பராக எடுத்திருக்கான், ஹன் பண்ணியிருக்கான். ஸோ ஹன் பண்ண உடனே நமக்கு என்ட்ரி கிடச்சிடாது, அதுக்கப்புறம் தான் என்ட்ரி. அப்போது இந்த ஹையை எடுத்துட்டான். இந்த ஃபுல் ட்ரேடும் 15 மினிட்ஸில் இருக்குது. ரைட்டா? 15 மினிட்ஸில் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் தான் ஹை வந்து எடுத்திருக்கான். 1 செஷன்ஸ் போவோம். ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணது ஆக்சுவலாக நியூயார்க் கிடையாது. நியூயார்க் ஹிட் பண்ணல, ஆனால் நியூயார்க்கோட லோவை ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் நியூயார்க் ஹிட் பண்ணலை, நியூயார்க்கோட லோவை மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஏஷியனோட லோ எடுத்திருக்கான், நியூயார்க்கோட லோவை வந்து எடுத்திருக்கான். லண்டனோட லோ இங்கே எடுத்திருக்கு, அப்படியே லண்டனோட ஹை நியூயார்க் எடுத்திருக்கான். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்ஷனல் மூவும் இருக்குது, நல்ல லிக்விடிட்டி ஹண்ட்டும் இருக்குது, இன்ஸ்டியூஷனலோட ஃபுட் பிரிண்ட்டும் இருக்குது. இது ஒரு ஜாக்பாட் என்ட்ரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹை. ஆனால் இப்போ இது நைட் மார்க்கெட்டில் போயிட்டு பை பண்ணக்கூடாது, பை அண்ட் செல் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கார்டில் இதில் வந்து அப்டேட் கொடுத்துருவோம். இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹை வரைக்கும், இந்த ஹை வரைக்கும். ஓகேங்களா? சரி, உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்கான்? இன்ஸ்டியூஷனலோட பவர் இருக்கா?
அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 15 minutes, 5 minute, 5 minute, low break, expansion and move, break. ஓகே, ஹை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பை ஆர்டர் போட்டு பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ஹையும் பிரேக் ஆகிருக்கு. சப்ளையில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இந்த சப்ளையில் டிமாண்ட் கிடச்சிருக்கு. பட் இந்த சப்ளையில் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து சப்ளைவை ரொம்ப ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணியிருக்கான். சப்ளையில் செல் ஆர்டர் இல்லை, ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இங்கே மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். இங்கே டிமாண்டை கொடுத்து இங்கே வர வச்சுருவான். ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு நம்ம எடுக்கக்கூடாது சப்ளை, இதுக்கு தான் எடுக்கணும். ஏன்னா இதுதான் சோர்ச். ஸோ அப்போது மேனிப்புலேஷன் இந்த இடத்துல இந்த டிமாண்டில் முடியுது. மேனிப்புலேஷன் இங்கே முடியுது அப்படின்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்கா? அட் த 15 minutes டைம் ஃப்ரேமில் நோ இன்டியூஸ்மெண்ட். ஸோ கொஞ்சம் பவர் சூப்பராக இருக்குது. பட் நம்ம வந்து நோ இன்டியூஸ்மெண்ட்ன்றனால இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சூப்பராக நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். சின்ன லாஸில் பெரிய ப்ராஃபிட்டை ஹோல்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஜிபிபிசிஎஃப்பில் இதுதான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கார்டில் வந்து இதை கொடுத்துருவோம். ஆக்சுவலாக டிஸ்கார்டில் இந்த இடத்துல இந்த அப்டேட் கொடுத்துட்றேன் அப்படின்னா அவங்க இந்த இடத்துல மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரியை வந்து நம்ம டைரெக்டாக கொடுத்துருவோம். என்ட்ரியை போட்டுருங்க இந்த மாதிரி அப்படின்னு என் சைட்லேருந்து கொடுத்துருவேன். ஆனால் என் சைட்லேருந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஓவராக இருக்கும்னா பெரிய டிபியாக தான் நான் கொடுப்பேன். பெரிய டிபியாக கொடுப்பேன். 4-5 எஸ்எல் வந்து வாங்கும். அஞ்சாவது ட்ரேடில் எஸ்எலை விட நிறைய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். எஸ்எல்ஸ் வந்து 100 இப்போ எனக்கு $100 நான் வந்து லாஸஸ் வந்து வைக்கிறேன் அப்படின்னா 10 ட்ரேடு எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து $1000 வந்து லாஸ் ஆகும். ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட் போதும், $2000 வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவேன். 2000லேருந்து 3-4 கூட பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது லாஸ் எல்லாம் போக நமக்கு $1000 வந்துருக்கும். சிங்கிள் ட்ரேடை சொல்கிறேன். திங்க் பண்ணுங்கள், 3 ட்ரேடு வந்து எனக்கு டிபி ஹிட் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ 3 ட்ரேடெல்லாம் டிபி ஹிட் ஆகுதுன்னா $4000 ஈஸியாக பண்ண முடியும். அப்போது லாஸ்ன்றது 1000க்குள்ளே இருக்கணும். 1000ல் இருக்கணும், 1000க்குள்ளே இருக்கணும். அப்போ ப்ராஃபிட் வந்து ஓவர் கம் பண்ணி, லாஸ்லாம் ஓவர் கம் பண்ணி 3000 கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் போதும். எஸ்எல் நமக்கு ஹிட் ஆகுதுன்ற கவலை இருக்காது, பிடிச்சிடலாம் டப்புன்னு. சரி, ஓகே. அப்போ இது வந்து நமக்கு ஜாக்பாட் என்ட்ரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம். ஹீரோ ஈஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஓகே, இங்கே கீழே வந்திருக்கான். ஏன் கீழே வந்திருக்கான்? அட் த 1 minute டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டில் எப்படி பார்க்கணும்னா, இந்த ஹையை எடுத்து இந்த லோவை எடுத்திருக்கு, இந்த ஹையை எடுத்திருக்கு. அப்போது அடுத்த ட்ரேடு நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இப்போ கண்ட்ரோல் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிற்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இங்கே நம்ம போட்ட லாட்டு சேம் ப்ரீவியஸ் லோ இருக்குது, ப்ரீவியஸ் லோ இங்கே. அப்போது இங்கே போட்ட லாட்டை விட டபுள் லாட் நம்ம வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட் ப்ரைஸில் நான் டபுள் லாட்டை வந்து பை வந்து பண்ண போகிறேன் இப்போது. ஸோ 2.75. ஸோ நான் இப்போ 2.57. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 5 வந்து போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ டபுள் லாட் வித்து சேம் ரிஸ்கில். ஓகே, பை பண்ணிட்டேன். ஸோ இதுவும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே போய் விழுந்துருச்சு ஆர்டர். இங்கே போய் விழுந்திருக்கு. இதுவும் கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல விழுந்திருக்கு. சம்பேர் அங்கே கூட இல்லை, இன்னும் மேலே தான் விழுந்திருக்கு. ஸோ ஓகே, அப்போது இந்த மாதிரி நீங்கள் கண்ணா பின்னான்னு என்ட்ரி போடக்கூடாது. ஓகேங்களா? நான் எதுக்கு என்ட்ரி போட்டேன்னா, இப்போது எனக்கு வந்து டிபியை வந்து மேலே வச்சிடலாம்.
ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்கிற டிமாண்டுக்கு இருக்கிற லாட் நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரேடுக்கு. அப்போது என்ட்ரி இங்கே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லாட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டனால சேம் தான். அப்போது என்னோட லாட் எந்த மாதிரி ட்ரேடாக இருக்கும்? 1:31. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணணும்னா ஒரு பவர் வந்திருக்கு. அப்போது நான் எடுத்தது கொஞ்சம் கரெக்டு தான். இந்த ட்ரேடை நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட் போன உடனே இந்த ட்ரேடை நான் பிரேக் ஈவன் பண்ண போகிறேன். இந்த இடத்துலையும் நமக்கு மார்க்கெட் இங்கே தான் போய் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்எல் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அப்போது எனக்கு லாஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லாஸ் ஆச்சு அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது எனக்கு வந்து பர் டேக்கு 2% என்னோட ரூல் வந்து 2% என்னால் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர் டேக்கு 2% லாஸ் பண்ணிக்கலாம். அப்போது 0.5% அப்படின்றது எனக்கு வந்து 0.5% அப்படின்றது $130. 0.5%. ஆனால் நான் எப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்னா 0.5க்கு கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கேன். $100 தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னால் இப்போ $130 அப்படின்னு 0.5% வந்து $130 வந்து எடுக்கும்போது எனக்கு $520 வந்து லாஸ் பண்ணிக்கலாம் பெர் டே. 2% என்னோட ரூல் படி $520 லாஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் 520க்கு பதிலாக நான் $400 வந்து லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது 0.5 ஒரு $100 வந்து நான் பெர் ட்ரேடுக்கு வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்? 95, 96, 97 சாரி $97 வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு ட்ரேடில் $97 வந்து லாஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடில் எனக்கு எவ்வளோ லாஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100 லாஸ் இருக்குது. $100 லாஸ் வந்து இருக்குது இந்த ட்ரேடில். இந்த ட்ரேடில் எனக்கு எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போய் விழுந்தனால எனக்கு 150 இருக்கலாம், லாஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஒரு ஆல்ரெடி லாஸ் ஆகிடுச்சு 97. இந்த இடத்துல $100 ஸ்டில் ரிஸ்கில் தான் இருக்குது. இன்னும் வந்து நமக்கு என்ன ஆகலைன்னா எஸ்எல் வந்து கொடுக்கல, டிபிஎம் கொடுக்கல. ஸோ $100 ரிஸ்க்கான $100. ஓகேங்களா? இதில் எனக்கு இந்த இடத்துல ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக $150 வந்து இருக்கும். அப்போது இது ஒரு 150, இது ஒரு 100, 250 இது வந்து 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 350. அப்படி இருந்தாலும் $50 நான் கம்மியாக தான் இருக்கேன். ஸோ இந்த என்ட்ரி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த என்ட்ரி லாஸ் ஆகுதுன்னு பார்ப்பேன். இது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி நான் விட்டுருவேன், ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ 2% வந்து நான் லாஸ் பண்ணுற என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு 2% லாஸ் பண்ணுறது நான் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவேன். ரைட்டா? சரி, அப்போது எனக்கு ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ வரும்? ப்ராஃபிட் வருதா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு $2000 ப்ராஃபிட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? $2000 வந்து ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அப்படியே டபுள், இந்த இடத்துல டிபி போச்சு அப்படின்னா அப்படியே டபுள் $4000. இந்த 2000, 4000 லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. எதுக்கு நான் அந்த இடத்துல 2000 சொல்கிறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன். சரி, இப்போது 2000, 4000. ஸோ இது ஹிட் ஆகுது அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? $6000. $6000 ப்ராஃபிட் மட்டுமே எனக்கு வரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் மட்டும் $6000 வரும். ஸோ ப்ராஃபிட் வருமானு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஹை மார்க்கெட் போச்சு அப்படின்னா நம்ம பிரேக் இவன் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு போகணுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா இந்த ஹைக்கு போகணும். இந்த ஹைக்கு போனால் மட்டும் போதும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆர்டரை இப்படி பிரேக் இவன் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தான். இந்த ட்ரேடுக்கும் ஆக்சுவலாக இங்கே இருக்குது ட்ரேடு, இப்படி போட்டிருக்கேன். இந்த ட்ரேடு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிடலாம். இந்த ட்ரேடு இந்த ஹை போனால் மட்டும் போதும்.
ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு பதிலா நம்ம இப்போ இந்த ஹையை யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா, எகைன் இங்க இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வரமாட்டான். இங்க இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வரமாட்டான். அப்போ இந்த டிமாண்டுக்கு வரமாட்டான் அப்படின்னா, இந்த டிமாண்டுக்கு வரலாம். இப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு போகலாம். எப்படின்னா, இப்படி போயிட்டு இவ்வளோ தூரம் இந்த டிமாண்டுக்கு தான் வரமாட்டான்னு சொன்னேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு போகலாம். அப்போது இது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் இந்த எஸ்எலை எடுத்து இங்கே வைக்கலாம், இந்த இடத்துல. ஸோ நம்ம இந்த டிமாண்டுக்கு தானே நம்ம இங்கே பை வந்து போட்டோம். ஸோ இந்த இடத்துல வச்சிடலாம். அப்போது இந்த இடத்துல எனக்கு இது பிரேக் ஈவன் ஆயிரும். இது ஜீரோ லாஸ் ஜீரோ ப்ராஃபிட் ஆகிடும். இது என்ன ஆயிரும்னா 100ல் ஒரு 60ஆவது இருக்கும். 100ல் லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு 60 இல்லைன்னா ஒரு 70 இந்த மாதிரி லாஸ் ஆகும். அப்போது எனக்கு இன்றைக்கி ஓவரால் லாஸ் எவ்வளோ இருக்குன்னா 70 அண்டு 97 இதுதான் வந்து இருக்கும். ஸோ 2 ட்ரேடில் ஒன்று 70, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 97. ஸோ ஓவரால் நமக்கு $167 தான் வந்து லாஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது பிரேக் ஈவன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பிரேக் ஈவன் கொடுத்தா தான் அது பாசிபிள். கொடுக்காத வரைக்கும் நமக்கு பாசிபிள் கிடையாது. அப்போது நமக்கு வந்து அப்படி பிரேக் ஈவன் கொடுத்துருச்சுன்னா $167 நமக்கு $6,000 வந்து ப்ராஃபிட் ட்ரேடு ரன் ஆகும். ஆனால் ப்ராஃபிட் போய் ஹிட் ஆகுமா அது நமக்கு தெரியாது. இதுதான் வந்து ரூல் அப்படின்னா மார்க்கெட் இங்கே போகும். ஆனால் இங்கே இருந்தும் கீழே விழலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டிபி போகுதோ டிபி போகுதோ எஸ்எல் போகுதோ ஏதோ ஒன்று போட்டோம். நமக்கு வந்து எஸ்எலுக்கு பதிலாக பிரேக் ஈவன் இருக்கணும், லாஸுக்கு பதிலாக பிரேக் ஈவன் இருக்கணும். அவ்வளோதான். ப்ராஃபிட் வந்து வரும் போகும் எடுத்துடலாம். ஸோ லாஸுக்கு பதிலாக பிரேக் ஈவன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். இதில் நம்ம ஸ்கில்லாக இருந்தால் போதும். நம்ம கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கிட்டா போதும். கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கிறவங்க ப்ராஃபிட்டபிளுக்கு மூவ் ஆயிடலாம் சிம்பிளாக. ஓகேங்களா? சரி, ஓகே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்றத. ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை இப்படி செட் பண்ணியாச்சு. இதையும் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த டிமாண்டோட இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மார்க்கெட் கீழே வரான் அப்படின்னா ஒரு என்ட்ரி $35 ரிஸ்கில் இருக்குது. எஸ்எல் ஹிட் ஆனால் 35, இன்னொன்று 61. ஓகேங்களா? ஒரு என்ட்ரி $35 வந்து ரிஸ்க் வந்திருக்கு. இன்னொரு என்ட்ரி வந்து $61 வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டா நமக்கு வந்து லாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் $96 வந்து லாஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படி எஸ்எல் ஹிட் ஆகிட்டா. ஓகே, இப்போது ஆல்ரெடி $97 வந்து நம்ம லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து $97 வந்து லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். இங்கே நமக்கு $96 வந்து இதில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா $96 வந்து இதில் லாஸ் ஆனால் $96 வந்து நமக்கு லாஸ் வந்து ஆகும். அப்போது ரெண்டு லாஸுமே சேர்த்து நமக்கு $193 வந்து $193 வந்து நமக்கு லாஸ் வந்து இருக்கும். லாஸ் ஆனால் இன்கேஸ், ஓகேங்களா, இன்கேஸ் லாஸ் ஆனால் நமக்கு $193 வந்து லாஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த $193 அப்படின்றது இன்றைக்கி நம்மளால் எடுக்கக்கூடிய ஒரு லாஸ் தான். ஓகேங்களா? அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ எவ்ரிடே பர் டே $450 நான் லாஸ் எடுத்துகிட்ருக்கேன். லாஸ் ஆச்சு அப்படின்னா $450 வந்து என்னால் லாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுலேயும் 193 அப்படின்றது பாதியை விட கம்மி தான்.
ஓகேங்களா? அப்போ இது லாஸ் ஆச்சு அப்படின்னா, என்னால இத அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ இது என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, மறுபடியும் கூட ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி. இப்ப மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் குடுத்துருச்சு. ஸோ பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் பை ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு இந்த டிமாண்டுக்கு வந்தான். பட் பிரேக் ஈவன் ஹிட் ஆகல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டிமாண்டுக்கு வந்தாலும் வருவான். பிரேக் ஈவனுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்த ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால நம்ம இங்கே பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டோம். மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். நமக்கு பிரேக் ஈவன் டோட்டலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பிரேக் ஈவன் பண்ணது அவ்வளோதான். இதோட ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரேக் ஈவன். ஆனா இதோட ரூல் பிரேக் ஈவன் இங்கே பண்ணா தான் நமக்கு ரிஸ்க் வந்து 0ல இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு ஒரு என்ட்ரி வந்து போட்டோம்னா, அது வந்து 0 ரிஸ்க்ல வச்சிரணும். ஆனா இது வந்து நம்ம இப்படி வைக்க முடியாது. ஏன்னா, இப்போ இங்க வந்து இருக்கு. ஸோ இந்த பிரேக் ஈவனுக்கு இது வந்து லிக்விடிட்டி. இது வந்து டிமாண்ட். மார்க்கெட் எகெயின் இந்த டிமாண்டுக்கு வரலாம், வந்துட்டு போகலாம். அப்போ இங்க நான் சொன்ன மாதிரி இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போகலான்னு சொன்ன மாரி, இந்த டிமாண்டுக்கும் வரலாம். நைட்டு மார்க்கெட் வேற லிக்விடிட்டி அடிச்சு அடிச்சு தான் போகும். ஸோ இங்கேயும் வந்துட்டு போலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரிய பிரேக் ஈவன் பண்ணோம்னு வைங்க. இப்படி பிரேக் ஈவன் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போவான். நம்ம தேவையில்லாம ஒரு பிரேக் ஈவன் பண்ற மாரி ஆயிடும். ஸோ என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத பிரேக் ஈவன் பண்ண மாட்டேன். இதுல வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, $61 வந்து ரிஸ்க் இருக்கு இந்த ட்ரேட்ல. ஓகேங்களா? இதுல $61 ரிஸ்க் இருக்கு. ஸோ $61 ரிஸ்க்கு நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிட்டா, ஹிட் ஆயிட்டு போது. ஓகேங்களா? ஏன்னா நான் பெர் டேக்கு பண்ற லாஸை விட ரொம்ப கம்மியான லாஸ் தான் இது. ஓகேங்களா? இது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்ல. நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு $97 வந்து ஃபெயில் பண்ணி வச்சிருக்கோம். எஸ்எல் வந்து ஹிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து $97 தென் இது ஒரு $61 வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, $160 வந்து நமக்கு லாஸ் இருக்கும். எஸ்எல் ஹிட் ஆயிட்டா. இன்கேஸ் மார்க்கெட் இப்படி வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு $61 வந்து சாரி $160 வந்து நமக்கு ரிஸ்க் இருக்கும். ஸோ அது நான் டெய்லி பண்ற டெய்லி ரிஸ்க்கை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
ஸோ அது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். நம்ம ரிஸ்கில் ரூலில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் பண்ணி வச்சுட்டேன். பிரேக் ஈவன் டோட்டலாக பண்ணலை. அப்போ இந்த என்ட்ரியோட பிரேக் ஈவன் எங்கே பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை எடுத்தால் தான் என்னால் இதை பிரேக் ஈவன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போகிறானான்னு பார்த்துட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 வந்து ஆகுது டைம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலான்னு தூங்காமல் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் உட்கார முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. அப்போது இது வந்து பிரேக் ஈவன் அவ்வளோதான். நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சுச்சு. இனிமேல் வந்து என்ட்ரி போடக்கூடாது. நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 2 என்ட்ரி வந்து நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? இந்த என்ட்ரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம 0 பண்ணியாச்சு. இந்த என்ட்ரியோட ரிஸ்க் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $61 வந்து நமக்கு கரண்ட்லி ரிஸ்க் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் கீழே போச்சு அப்படின்னா ரிஸ்க்கு. ஸோ $61 வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது. இதில் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. இப்போ கரண்ட்லி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $600 கிட்ட மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம ஒரு என்ட்ரி இப்போது எங்கேருந்து வந்திருக்கோம்? 4 ஹவரில் இருந்து 15 மினிட்ஸ் வந்தோம், 5 மினிட் வந்தோம், 1 மினிட் வந்தோம். 1 மினிட்ல என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஸோ ட்ரேடு பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, உங்களோட என்ட்ரியை முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ண பாருங்கள். இப்போது 4 ஹவரில் போயிட்டு நான் நார்மலாக என்ட்ரி போட முடியும். இந்த இடத்துல எங்கேயாவது போயிட்டு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு விட்டுற முடியும். இப்படி போட்டு நான் விட்டுறலாம். ஸோ 1:3, 3.6. ஸோ இப்படி என்ட்ரி போட்டு விட்டுறலாம். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல மேனிப்புலேஷன் அவ்வளோவா நடக்காது. ஆனால் எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி போகிற இடத்துல நம்ம ஸ்கில்லை வந்து காட்டணும். ஸ்கில் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ட்ரேடிங்கில் இதுதான் வந்து முக்கியம். ஸோ என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ், 5 மினிட், 1 மினிட் இப்படி போயிட்டு நம்ம இந்த இடத்துல என்ட்ரிஸ் போடும்போது நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இங்கே நடக்கிற மாதிரி இது ஒரு கம்மியான மேனிப்புலேஷன் தான். இப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு நார்மல் மேனிப்புலேஷன். ஸோ இதை விட பெரிய பெரிய மேனிப்புலேஷன்லாம் இருக்குது. அது வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல கரெக்டான என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஹிட் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே போய் அடிச்சிட்டான் அப்படின்னா எனக்கு லாஸ் அப்படின்றது $160 வந்து லாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது ரெண்டுமே இப்போ பிரேக் ஈவன் தான். ஓகேங்களா? இது கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது டிபி போச்சு, ஒன்று எஸ்எல் போச்சு அப்படின்னா $160. அப்போ டிபி போச்சு அப்படின்னா எனக்கு $6,000 ப்ராஃபிட் வந்து இருக்கும். $6,000 ப்ராஃபிட். $160 லாஸுக்கு $6,000 ப்ராஃபிட். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போய் போடுற ஒர்க்குனால இந்த $6,000 வரும். ஸோ எஸ்எல்ஸ் வாங்கும். இந்த மாதிரி லோ டைம் ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி என்ட்ரிஸ் போடும்போது ஒரு 2, 3, 4 எஸ்எல் கூட வாங்கும். ஒரே ஒரு டிபி போதும், எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பண்ணுங்கள், ட்ரேடு பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். எஸ்எம்சி பியூராக கற்றுக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து வரும். இப்போது இந்த ட்ரேடு சம்பர் இந்த டிமாண்டுக்கு கீழே வச்சுருந்தோம் எஸ்எல். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ட்ரேடோட வேல்யூ பாருங்கள், 1:30. இப்போ 1:30லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். 1:30 பண்ண முடியுமா? அதுக்கு வந்து கொஷின் என்ன, அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ரிஸ்க் ரிவார்டுக்கு போகாது. 1:30 இருந்தால் என்ன, 1:100 இருந்தால் என்ன, மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்து பை போகணும்னா, இங்கே இந்த ஹைக்கு பை போகணும்னா அங்கே தான் போகும். ஸோ டிமாண்டுக்கு வரணும்னா டிமாண்டுக்கு தான் வரணும். டிமாண்டுக்கு வருவான், மேலே ஹைக்கு போவான். இதில் போயிட்டு நம்ம ரிஸ்க் ரிவார்டெலாம் பார்த்துட்டு 1:20, 1:10, 1:6 அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம மார்க்கெட் எங்கே வருவான்,
எவ்வளோ தூரம் போவான் அது மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்டை நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். நான் ரிஸ்க் ரிவார்டில் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் 1:3னா ட்ரேட் பண்ண மாட்டேன். 1:3, 1:6னா கூட மோஸ்ட்லி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அதுக்காக மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ இதில் 1:30 இருக்குது. ஓகேங்களா? 1:30 இருக்குது. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாசிபிள், இம்பாசிபிள் இதெல்லாம் கிடையாது. மார்க்கெட் இங்கே வந்துட்டு அங்கே போகணுன்னா அங்கே தான் போவான். ஸோ நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா 4 ஹவரில் இல்லைனா 15 மினிட்ஸில் நம்மளோட என்ட்ரியை இப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடணும். ஆனால் பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஆனால் நம்ம இந்த இடத்துல கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஏன்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு தான் மேலே போவான் அப்படின்னா அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு மேலே இங்கே போய் டிபி ஹிட் ஆகிற வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிடையாது. டிபி ஹிட் ஆனால் மட்டும்தான் ப்ராஃபிட். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரலாம். ஓகேங்களா? அப்போது எது வந்து நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? டிபி போய் ஹிட் ஆனால் தான் நமக்கு ப்ராஃபிட். அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த எஸ்எல்லை நம்ம என்ன பண்ணணும்? பிரேக் ஈவன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் போதும். டிபியை செட் பண்ணிவிட்டு ஃபோனை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எனக்கு டிபி போகிற வரைக்கும் நான் கண்டுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இப்படியும் வரலாம். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டும் போகலாம். ஸோ அதனால் நமக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி மார்க்கெட் கீழே போனாலும் அடுத்த என்ட்ரியை பிடிச்சி நம்ம பையா செல்லோ வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பிளான். சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா, ரெண்டுமே வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா $160 எஸ்எல் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி டிபி போயிடுச்சு அப்படின்னா $6,000. ஓகேங்களா? டிபி போயிடுச்சு அப்படின்னா $6,000. ஸோ இது வந்து பாருங்கள், எஸ்எல் போனால் வீடியோ போடுறேன், டிபி போனால் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கான்செப்ட் கண்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் வந்து அதிகமாக வர்றதில்லை. ஓகேங்களா? ஸோ நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட்டே வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். யாரும் வந்து போட மாட்டாங்க. ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து யாரும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க தப்பாக பண்ணி நிறைய பேர் தப்பாக என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா அவங்க தப்பாக பண்ணலாம். அப்போது கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்கும், எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும்தான் போடுறேன். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் போடுறதுக்கு ரீசன் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட்டோட ரெஸ்பெக்ட் எது அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ அங்கேருந்து தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து போடுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போட்டுட்ருக்கிற அந்த கண்டென்ட் கான்செப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.